வாங்க என் யூடியூப் சொந்தங்களே. இன்னைக்கு நான் காலையில் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து புளிச்சக்கீரை, அடுத்தது உருளைக்கிழங்கு வாங்கினேன், கேரட்டு, தேங்காய் வந்து 3,50 ரூபா, அப்புறம் இஞ்சி வாங்கினேன், 3 லெமன் 20 ரூபா, இந்த 3 முருங்கைக்காய் வந்து 10 ரூபா தாங்க. அடுத்தது வந்து கேரட்டு, கொடை மிளகா, உருளைக்கிழங்கு, அப்புறம் வேறு என்ன, இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து 100 ரூபா கொடுத்தேங்க. அடுத்தது வந்து என்ன வாங்கினேன்னா தக்காளி 1,5 கிலோ 50 ரூபா, அப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கினேன். ஸ்வீட் கார்னு இது வந்து 3,50 ரூபா வாங்கினேன். இந்த கோஸும் வந்து இது கூட சேர்ந்தது தாங்க. இந்த கேரட்டு, லெமன், கேரட்டு, கொடை மிளகா, உருளைக்கிழங்கு, இஞ்சி, இது எல்லாமே சேர்த்தே வந்து 100 ரூபா தாங்க. அடுத்தது 1 கிலோ இட்லி அரிசி வாங்கினேன். என் பிள்ளைக்கு வந்து இட்லி சுட்டாவே அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு சாதம் தான் பிடிக்குமே. அதனால் இட்லி அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சரி, எனக்கு ஆசையாக இருந்தது இட்லி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடலை மாவு வாங்கினேன், ஏன்னா ஏதாச்சும் பஜ்ஜி அந்த மாதிரி போடலான்னு. அரிசி மாவுலாம் வீட்டில் இருக்குது. அடுத்தது ஒரு கட்டு இது என்ன, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3மே வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அடுத்தது வந்து நான்வெஜ்ஜில் வந்து என்ன வாங்கினேன்னா, அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியலங்க. மீன் கடையில் போய் கேட்டேன். அந்த மீன் வந்து 1 கிலோ 200 ரூபாயா, அந்த மீன் வாங்கினேன். அடுத்தது எறா மீன் வாங்கினேன். என் பையனுக்கு வந்து எறானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அதனால அவனுக்கு 1/2 கிலோ எறா வாங்கினேன். அந்த 2மே சேர்த்து வந்துட்டு 360 ரூபா வந்துச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி அவன் இன்னும் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல. அவன் வந்த பிறகு தான் ஈவினிங் தான் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற சமையல் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுட்டு என் புள்ள வந்த பிறகு தான் அந்த நான்வெஜ் பண்ணுவேன்.